உங்களில் எத்தனை பேர் 0 என்ற எண்ணை தினமும் பயன்படுத்துகிறீர்கள்? அத்தனை பேரும் தான். ஆமாம், அந்த சன்னம் சூன்யம் எனும் 0 தான். அது எப்படி உருவானது தெரியுமா? இன்று நாம் பார்க்கப் போவது ஒரு அதிசயமான கதை. கணிதத்தின் மிக முக்கியமான கண்டுபிடிப்புகளில் ஒன்றான 0 பிறப்பிடம் பற்றிய கதை. அது ஒரு பண்டைய ஓலைச்சுவடி பற்றியதுதான். அதில்தான் பல முக்கிய புதிய செய்திகள் கணிதத்தை பற்றி கிடைத்தது. அது கிடைத்த இடம்தான் இதில் முக்கியமானது. அது சிந்து வெளியின் ஹரப்பாவிற்கு சுமார் 400 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு இடத்தில்தான் கிடைத்தது. இதன் மூலம் அந்த சித்து வெளி பண்பாட்டின் மறைவிற்கு பின்பும் பல ஆயிரம் ஆண்டுகளாக ஒரு சிறப்பான பண்பாடு கொண்ட மக்கள் தொடர்ச்சியாக அங்கே வாழ்ந்திருக்கிறார்கள் என்பது தெரிகிறது. இது ஒரு முக்கிய செய்தி. இது பண்டைய முந்திய மொழியின் வடிவில் எழுதப்பட்ட உரையின் மொழிபெயர்ப்புகள் என கருதப்படுகிறது. இது பட்டு வழி வணிகப் பாதையில் வர்த்தகம் செய்யும் வணிகர்களுக்கான பயிற்சி கையேட்டின் ஒரு வடிவம் என்று கருதப்படுகிறது. வாருங்க உள்ளே போகலாம். நண்பர்களே, நான் அண்ணாமலை சுகுமாரன். இனிய தமிழ் அமிர்தம் காணொளி சானலுக்கு உங்களை வரவேற்கிறேன். குறுகிய காலத்தில் நிறைய சிறந்த வீடியோக்கள் உங்கள் தொடர் ஆதரவில் இட்டு விரைவிலேயே யூடியூபின் தேர்வினை பெற்றோம். ஆனால் எனக்கு எதிர்பாராத நிலையில் உடல்நிலை நலிவுற்றதால் சிறிது தொய்வு ஏற்பட்டுவிட்டது. இனி மீண்டும் உற்சாகத்துடன் உங்களிடையே இந்த தை மாதம் முதல் தமிழர் திருநாளில் வருகிறோம். உங்களின் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து எதிர்பார்க்கிறோம். உங்கள் நண்பர்களிடையும் நாங்கள் மீண்டும் வந்துவிட்டோம் என்பதை தெரிவியுங்கள். இப்போதும் ஒரு முக்கிய வரலாற்று செய்தியை இந்த காணொளியில் காணப்போகிறோம். அது கணிதத்தை பற்றிய நமது தொல் அறிவு பற்றியது. அது ஒரு சுவடியின் மூலம் உலகத்திற்கு தெரிய வந்தது. பக்தலி கைப்பிரதி என்பது இந்திய துணைக்கண்டத்தில் கிடைத்த மிகவும் பழமையான கணித கைப்பிரதிகளில் ஒன்றாகும். இது கணிதத்தின் வரலாறு மற்றும் பண்டைய இந்தியாவின் கணித அறிவு குறித்து நமக்கு பல முக்கியமான தகவல்களை வழங்குகிறது. இந்த கைப்பிரதி பற்றிய ஆய்வுகள் இந்திய கணிதம் உலகின் மற்ற பகுதிகளில் உள்ள கணித வளர்ச்சியில் எவ்வாறு பங்களித்தது, நமது முக்கியத்துவம் என்ன என்பதை புரிந்து கொள்ள நமக்கு உதவுகிறது. 1881ஆம் ஆண்டு இப்போதைய பாகிஸ்தானின் பெஷாவர் அருகே உள்ள பக்ஷாலி என்ற சிற்றூரில் ஒரு விவசாயி தன் வயலில் உழவு செய்து கொண்டிருந்தார். திடீரென்று அவரது மண்வெட்டி ஏதோ ஒன்றில் மோதியது. கீழே குனிந்து பார்த்தபோது அவருக்கு கிடைத்தது ஒரு பழைய ஓலைச்சுவடி அடங்கிய ஒரு பெட்டி. அந்த ஓலைச்சுவடிதான் இன்று நாம் அறிந்திருக்கும் பக்ஷாலி கையெழுத்து பிரதி. இந்த சுவடி என்ன சொல்கிறது தெரியுமா? இதில்தான் முதலாக 0 என்ற எண் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆம் நண்பர்களே, நமது இந்தியாவின் முன்னோர்கள் கண்டுபிடித்த இந்த அற்புதமான எண்தான் இன்றைய கணினி யுகத்திற்கே அடித்தளமாக இருக்கிறது. அதுதான் இப்போதைய கணினியின் வளர்ச்சிக்கும் அடிப்படை. 0 இல்லாத கணினி இல்லை. கணினிகளின் அடிப்படையே பைனரி எண்கள் 0 மற்றும் 1. அதில் 0 எனும் உலகிற்கு தந்தது இந்தியாவின் அறிவு என்பது எத்தகைய மதிப்புள்ள கண்டுபிடிப்பு. அதற்கான ஆதாரம்தான் அந்த பக்தலி கைப்பிரதி சுவடி. 2017 நடத்தப்பட்ட கார்பன் டேட்டிங் ஆய்வின்படி இந்த சுவடி 3 வெவ்வேறு காலகட்டங்களைச் சேர்ந்தது. அதில் பழமையானது சுமார் 1700 ஆண்டுகளுக்கு முந்தையது. அதாவது கிபி 3 அல்லது 4ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தது என்று முடிவு எட்டப்பட்டது. இந்த சுவடி சரத்தா எழுத்து முறையில் பண்டைய சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்டுள்ளது. இதில் என்னென்ன இருக்கிறது தெரியுமா? கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் போன்ற அடிப்படை கணித செயல்பாடுகள், பின்னங்கள், வர்க்க மூலங்கள், சமன்பாடுகள், வணிகர்களுக்கான லாப நட்ட கணக்குகள், வட்டி கணக்கீடுகள். இந்த கைப்பிரதியில் பின்னல், வட்டி, வர்த்தகம், அறிவியல் போன்ற பல்வேறு துறைகளில் பயன்படுத்தப்படும் கணித கணக்குகள் மற்றும் அவற்றை தீர்ப்பதற்கான முறைகள் விவரிக்கப்பட்டுள்ளன. முக்கியமாக ஏற்றுமதி வணிகத்தில் பயன்படுத்தப்பட்ட பல கணித முறைகள் விவரிக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் கணிதம் மட்டுமல்லாது சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே செழித்திருந்த இந்தியர்களின் அயல் நாட்டு வணிகம் பற்றிய செய்திகளும் தெரிய வருகிறது. இந்த கைப்பிரதியின் கண்டுபிடிப்பு பின்வரும் காரணங்களால் மிகவும் முக்கியமானது. பழமையான கணித நூல் பக்சலி கைப்பிரதி கிபி 3 மற்றும் 4ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்ததாக கருதப்படுகிறது. இது இந்திய துணைக்கண்டத்தில் கணிதம் மிகவும் பழங்காலத்திலிருந்தே வளர்ச்சியடைந்து வந்திருப்பதை நிரூபிக்கிறது. அதோடு அது சிந்துவெளியின் பண்பாட்டு தொல்லியல் இடங்களுக்கு அருகில் கிடைத்திருப்பதால் அந்த சித்துவெளி பண்பாட்டின் மறைவிற்கு பின்பும் பல ஆயிரம் ஆண்டுகளாக ஒரு சிறப்பான பண்பாடு கொண்ட மக்கள் தொடர்ச்சியாக அங்கே வாழ்ந்திருக்கிறார்கள் என்பது தெரிகிறது. கணிதத்தின் பல்வேறு பிரிவுகள்
இந்த கைப்பிரதியில் எண்கணிதம், இயற்கணிதம், விகிதசமம் போன்ற கணிதத்தின் பல்வேறு பிரிவுகளைச் சேர்ந்த கணக்குகள் இடம்பெற்றுள்ளன. இது பண்டைய இந்திய கணிதவியலாளர்கள் கணிதத்தின் பல்வேறு அம்சங்களில் ஆழமான அறிவு பெற்றிருந்தனர் என்பதை காட்டுகிறது. பின்னல் கணிதம். பக்சலி கைப்பிரதியில் பின்னல் கணிதத்தைப் பற்றிய விரிவான விளக்கங்கள் உள்ளன. பின்னல் கணிதம் என்பது பின்னல்களை கையாளும் ஒரு கணித பிரிவு ஆகும். இந்த கைப்பிரதியில் உள்ள பின்னல் கணித கணக்குகள் பண்டைய இந்தியாவில் துணி நெசவு மற்றும் பிற தொழில்நுட்பங்களில் பின்னல் கணிதம் எவ்வாறு பயன்படுத்தப்பட்டது என்பதை புரிந்து கொள்ள நமக்கு உதவுகிறது. பிற கலாச்சாரங்களுடனான தொடர்பு. பக்சலி கைப்பிரதியில் உள்ள சில கணித கணக்குகள் பண்டைய கிரேக்க மற்றும் பாபிலோனிய கணிதத்தில் காணப்படும் கணக்குகளுடன் ஒற்றுமையை கொண்டுள்ளன. இது பண்டைய இந்திய கணிதம் மற்றும் பிற கலாச்சாரங்களின் கணிதம் இடையே இருந்த தொடர்புகளைப் பற்றி நமக்கு கூறுகிறது. பக்சலி கைப்பிரதியில் உள்ள முக்கிய செய்திகள். பின்னல் கணிதம். பக்சலி கைப்பிரதி பின்னல் கணிதத்தின் மிகவும் பழமையான உதாரணங்களில் ஒன்றாகும். இது பின்னல் கணிதம் இந்தியாவில் எவ்வாறு உருவானது மற்றும் வளர்ந்தது என்பதை பற்றிய நமது புரிதலை விரிவுபடுத்துகிறது. வட்டை கணக்கீடு. இந்த கைப்பிரதியில் வட்டை கணக்கீடு தொடர்பான பல்வேறு பிரச்சனைகள் விவரிக்கப்பட்டுள்ளன. இது பண்டைய இந்தியாவில் வணிகம் மற்றும் நிதி பரிவர்த்தனைகள் எவ்வாறு நடத்தப்பட்டன என்பதை பற்றிய நமக்கு தகவல் அளிக்கிறது. அறிவியல் கணக்கீடுகள். பக்சலி கைப்பிரதியில் சில அறிவியல் கணக்கீடுகளும் இடம்பெற்றுள்ளன. இது பண்டைய இந்தியாவில் கணிதம் அறிவியல் ஆய்வுகளில் எவ்வாறு பயன்படுத்தப்பட்டது என்பதை பற்றி நமக்கு கூறுகிறது. இந்த கையெழுத்து பிரதியில் ரோமானிய நாணயங்கள் அல்லது ரோமானிய பேரரசுடனான நேரடி வர்த்தகம் குறித்து வெளிப்படையாக குறிப்பிடப்படவில்லை என்றாலும் பண்டைய நாணயங்களான தினாராக்களை பயன்படுத்தி வர்த்தகம் மற்றும் பரிவர்த்தனைகள் தொடர்பான பிரச்சினைகள் தீர்க்கும் கணிதங்கள் இதில் உள்ளது. இந்தியாவிற்கும் ரோமானிய பேரரசுக்கும் இடையிலான பொருளாதார பரிமாற்றங்கள், குறிப்பாக தங்க நாணயங்கள், பட்டு மற்றும் மசாலா பொருட்களின் இறக்குமதி, கையெழுத்து பிரதியில் காணப்படும் கணித பிரச்சினைகளின் வகைகளை பாதித்திருக்கலாம். இந்த வர்த்தகத்தில் கணிதச் சார்பு பக்ஷாலி கையெழுத்து பிரதியில் இலாப கணக்கீடு மற்றும் வட்டி விகிதங்கள் உள்ளிட்ட வர்த்தகம் தொடர்பான பிரச்சினைகள் விவரிக்கப்பட்டுள்ளன. இந்த கையெழுத்து பிரதியுக்கும் ரோமானிய வர்த்தகத்திற்கும் இடையிலான நேரடி தொடர்புகள் ஊகங்களாக இருந்தாலும் இந்தியாவிற்கும் ரோமானிய உலகிற்கும் இடையிலான அறிவு மற்றும் பொருட்களின் பரிமாற்றம் நூல்கள் மற்றும் தொல்பொருள் சான்றுகள் மூலம் நன்கு ஆவணப்படுத்தப்பட்டுள்ளது. பக்சலி கைப்பிரதி இந்திய கணித வரலாற்றில் ஒரு முக்கிய மைல்கல்லாகும். இந்த கைப்பிரதி பண்டைய இந்தியாவின் கணித அறிவு குறித்து நமக்கு பல முக்கியமான தகவல்களை வழங்குகிறது. மேலும் இது இந்திய கணிதம் உலகின் மற்ற பகுதிகளில் உள்ள கணித வளர்ச்சியில் எவ்வாறு பங்களித்தது என்பதை புரிந்து கொள்ள நமக்கு உதவுகிறது. பக்சலி கைப்பிரதியை பற்றிய ஆய்வுகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. புதிய ஆய்வுகள் இந்த கைப்பிரதியை பற்றிய நமது புரிதலை மேலும் விரிவுபடுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் அதிக வரலாற்று செய்திகள் இது குறித்து அறிந்து கொள்ள இந்த வீடியோவின் விவரிப்பு பகுதியை பார்க்கவும். உங்களுக்கு வேறு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் தயங்காமல் கேளுங்கள். பக்சலி கைப்பிரதி என்பது கணிதம் சார்ந்த பழமையான ஒரு கைப்பிரதியாகும். இது பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்டிருந்தாலும் இதில் பயன்படுத்தப்பட்ட கணித கருத்துகள் மற்றும் எழுத்து முறைகள் இன்றும் ஆராய்ச்சியாளர்களுக்கு ஆச்சரியத்தை தருகின்றன. இந்த கைப்பிரதியை பற்றிய ஆய்வு மனித நாகரிகத்தின் கணித வளர்ச்சியை புரிந்து கொள்ள ஒரு முக்கியமான படியாகும். பயன்படுத்தப்பட்ட எழுத்து முறை. பக்சலி கைப்பிரதியில் பயன்படுத்தப்பட்ட எழுத்து முறை இன்னும் முழுமையாக புரிந்து கொள்ளப்படவில்லை. இருப்பினும் இது பண்டைய இந்தியாவில் பயன்படுத்தப்பட்ட பல எழுத்து முறைகளுடன் ஒற்றுமையை கொண்டிருப்பதாக கருதப்படுகிறது. இந்த கைப்பிரதியில் உள்ள எழுத்துக்களை அடையாளம் காணவும் அதன் உள்ளடக்கத்தை மொழிபெயர்க்கவும் பல ஆராய்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. கணித குறியீடுகள். பக்சலி கைப்பிரதியில் பயன்படுத்தப்பட்ட கணித குறியீடுகள் மிகவும் சிக்கலானவை மற்றும் பல்வேறு கணித செயல்பாடுகளை குறிக்கின்றன. இந்த குறியீடுகள் நவீன கணித குறியீடுகளுடன் ஒப்பிடும்போது மிகவும் வேறுபட்டவை. இருப்பினும் இந்த குறியீடுகளை ஆய்வு செய்வதன் மூலம் பண்டைய கணிதவியலாளர்கள் எவ்வாறு சிக்கலான கணித கணக்குகளை தீர்த்தார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடியும். கணித கணக்குகளின் பகுப்பாய்வு. பக்சலி கைப்பிரதியில் உள்ள கணித கணக்குகள் மிகவும் பரவலானவை. இதில் வடிவியல், இயற்கணிதம்,
மற்றும் கணக்கீடு தொடர்பான கணக்குகள் அடங்கும். இந்த கணக்குகளை பகுப்பாய்வு செய்வதன் மூலம் பண்டைய இந்தியாவில் கணிதம் எவ்வளவு மேம்பட்ட நிலையில் இருந்தது என்பதை அறிய முடியும். பிற கலாச்சாரங்களின் கணிதம் இடையேயான தொடர்பு. பக்சலே கைப்பிரதியில் உள்ள கணித கருத்துகள் பிற பண்டைய கலாச்சாரங்களின் கணித கருத்துகளுடன் ஒற்றுமையை கொண்டிருப்பதாக கருதப்படுகிறது. உதாரணமாக, பக்சலே கைப்பிரதியில் உள்ள சில கணித கருத்துகள் பண்டைய கிரேக்க கணிதம் மற்றும் பாபிலோனிய கணிதம் ஆகியவற்றுடன் தொடர்புடையதாக இருக்கலாம். இந்த ஒற்றுமைகள் பண்டைய காலங்களில் கணித அறிவு எவ்வாறு பரவியது என்பதை புரிந்து கொள்ள உதவுகின்றன. பக்சலே கைப்பிரதி என்பது கணித வரலாற்றில் ஒரு முக்கியமான ஆவணமாகும். இந்த கைப்பிரதியை ஆய்வு செய்வதன் மூலம் பண்டைய இந்தியாவில் கணிதம் எவ்வாறு வளர்ச்சியடைந்தது என்பது பற்றிய நமது புரிதல் மேம்படுத்தப்படுகிறது. மேலும் இந்த கைப்பிரதியில் உள்ள கணித கருத்துக்கள் பிற பண்டைய கலாச்சாரங்களின் கணிதம் மற்றும் நவீன கணிதம் இடையேயான தொடர்பை புரிந்து கொள்ள உதவுகின்றன. குறிப்பு: பக்சலே கைப்பிரதியை பற்றிய ஆய்வு இன்னும் தொடர்ந்து வருகிறது. மேலும் ஆராய்ச்சிகளின் மூலம் இந்த கைப்பிரதியை பற்றிய நமது புரிதல் மேலும் விரிவடையும். என்ன நண்பர்களே, இந்த காணொளி உங்கள் அறிவுக்கு விருந்தாக அமைந்ததா? மேலும் இது போன்ற வரலாற்று, அறிவியல், தமிழ் சார்ந்த செய்திகளை அறிய எப்போதும் இனிய தமிழ் அமிர்தம் சேனலுடன் இணைந்திருங்கள். இன்று ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தின் போர்ட்லியன் நூலகத்தில் பாதுகாக்கப்படும் இந்த சுவடி நம் முன்னோர்களின் கணித அறிவின் ஆழத்தை உலகுக்கு உணர்த்துகிறது. சிந்தித்து பாருங்கள். இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட பூஜ்யம் அரபு நாடுகள் வழியாக ஐரோப்பாவிற்கு சென்று இன்று உலகம் முழுவதும் பயன்படுத்தப்படுகிறது. கணினிகளின் அடிப்படையே பைனரி எண்கள் 0 மற்றும் 1. அதில் 0 எனும் உலகிற்கு தந்தது இந்தியாவின் அறிவு என்பது எத்தகைய மதிப்புள்ள கண்டுபிடிப்பு! அதற்கான ஆதாரம்தான் அந்த பக்சலே கைப்பிரதி சுவடி. நண்பர்களே, இப்படி ஒரு சிறிய புள்ளி 0 உலக கணித வரலாற்றையே மாற்றியமைத்தது. நம் முன்னோர்களின் அறிவியல் சிந்தனை நமக்கு பெருமை சேர்க்கிறது அல்லவா? இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அண்ணாமலை சுகுமாரன் முழு கட்டுரை படிக்க பயோவில் கொடுக்கப்பட்டுள்ள வலைப்பதிவு இணைப்பை பார்க்கவும். மேலும் சுவாரஸ்யமான உண்மைகளை அறிய எங்கள் இன்ஸ்டாகிராம் பக்கத்தை பின்தொடரவும். இனிய தமிழாமிர்தம் என்ற எங்கள் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.